ரூ. 1,00,000 நான் இப்படித்தான் நொடியில் பெற்றேன். நீங்க பண விஷயத்துல எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லாம பல வருஷமா அப்படியே ஸ்டக் ஆயிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பல பேர் சொல்றாங்க, நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், ஜர்னலிங் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா பண விஷயத்துல மட்டும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நானும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் தெரியுங்களா? 7 வருஷம். ஆமாங்க. எனக்கும் சின்ன சின்ன விஷயமெல்லாம் ரொம்ப அழகா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே டெய்லி ரொம்ப ஈஸியா மேஜிக்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நடந்தது. ஆனா பண விஷயத்துல மட்டும் எனக்குமே எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படல. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் தான் ஏதோ தப்பு பண்றேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்புறம் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். நான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பை மிஸ் பண்றேன் அப்படிங்கறத. நம்மள பல பேரும் இந்த ஸ்டெப்பை தான் மிஸ் பண்றோம். நீங்களும் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமா உங்களுடைய மணி ஐடென்டிட்டி அண்ட் மணி மைண்ட் செட்டை நீங்க கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சுக்க முடியும். அதாவது உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சேமிக்கவும் தேவையான மனநிலையும் நீங்க வளர்த்துக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோல் எல்லாமே ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது முக்கியமான ஸ்டெப் மட்டும் இல்லைங்க. மேனிஃபெஸ்டேஷன்லயே அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது தெரியாம நான் செகண்ட் ஸ்டெப்பை மட்டுமே ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். உங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. டெய்லி என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் காலையில எந்திரிச்சோடனே 1 மணி நேரம் ப்ராப்பரா டைம் அலாட் பண்ணி விஷுவலைசேஷன் பண்றது, அஃபர்மேஷன் சொல்றது, இதெல்லாம் ரொம்ப ரெகுலரா கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். அதாவது நன்றி சொல்றது. அதாவது என்னோட ஆரோக்கியத்துக்கு நன்றி, எனக்கு ஹெல்ப் பண்ற மக்களுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இது போல ரேண்டமா 10 விஷயங்களுக்கு டெய்லி நன்றி எழுதுவேன். ரெண்டாவதா அஃபர்மேஷன் சொல்லுவேன். எனக்கு அஃபர்மேஷன் சொல்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங்கும் நைட்டும் சேர்த்து 30 நிமிஷம் நான் அஃபர்மேஷன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் விஷன் போர்டு ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப ப்ராப்பரா. அதுக்கு அடுத்ததா விஷுவலைசேஷன் 15 நிமிஷம் செய்வேன். ஸோ இப்படிதான் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகும். உண்மையிலேயே மனசு ரொம்ப ரிலாக்ஸா நிம்மதியா இருந்தது. நான் ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு படத்தோட ட்ரெய்லரை நம்ம பார்க்கும்போது இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த படத்தை கரெக்டா நம்ம தியேட்டர்ல போய் நாங்க பார்ப்போம். அது எப்படி நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். எனக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிசினஸ் சரியா நடக்கல. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுவும் பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு மாசம் 4 பேர் இருப்பாங்க, அடுத்த மாசம் 2 பேர் தான் இருப்பாங்க. கன்சிஸ்டன்டான ஒரு இன்கம் என்னால கொண்டு வர முடியல. ஸோ எனக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன் சொல்றது, ஜர்னலிங் எழுதுறது, இதெல்லாம் நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம இன்னும் ப்ராப்பரா செஞ்சோம்னா நம்மளுக்கு இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். 1 2 கிடையாது, அவ்வளோ டெக்னிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பண விஷயத்துல மட்டும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நடக்கல. ஆனா நான் தான் தப்பு பண்றேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ ஒரு நாள் நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோட லாஸ்ட்ல ஒரு வெபினாரோட லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணும்போது தான் நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். நான் அட்டன் பண்ணது என்ன கிளாஸ் தெரியுங்களா? அது ஒரு ஹீலிங் ரிலேட்டடான ஒரு வெபினார். ஹீலிங் அப்படின்னா நார்மலா சொல்லணும்னா ஹீலிங் அப்படின்னா குணப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த மைண்ட் செட் ரிலேட்டடான விஷயங்கள்ல சொல்லும்போது ஹீலிங் அப்படின்னா வெளியேற்றுதல் ஆர் சுத்தம் செய்தல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளாஸ்ல அவங்க சொன்ன எல்லா விஷயமும் ரொம்பவே கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நான் இதை ப்ரொஃபஷனலாவே எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹோபோனோபோனோ சர்டிஃபைடு ஹீலர் கோர்ஸை முடிச்சேன். ஏன்னா இது என்னோட லைஃப்ல மட்டும் இல்ல, பல பேரோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் உறுதியா நம்பினேன். இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாருக்கும் நான் ஒரு 3 மாசத்துல 200 பேருக்கு மேல ஹீலிங் கொடுத்திருப்பேன். அப்படி நான் ஹீலிங் கொடுத்ததுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 80% மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கும் உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றதை விட ஒரு பெரிய போராட்டமே அங்கதான் எல்லாருக்கும் நடக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஹீலிங்கை மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதனால என்னோட கிளைண்ட்ஸ் விஷயத்துல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் என்னால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற சப்கான்ஷியஸ் ரீவயரிங் ஆர் ரீப்ரோக்ராமிங் ஆர் ரீஇன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் கிளைண்ட்ஸ் விஷயத்துல அவங்களோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் NLP மைண்ட் செட் கோர்ஸும் வெல்த் மாஸ்டரி கோர்ஸும் 2மே சர்டிஃபைட் கோர்ஸும் முடிச்சேன். உங்களுக்கு தோணலாம் அது என்ன இந்த 2 ஸ்டெப்பும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹீலிங். நம்ம ஹீலிங் செஞ்சு நம்ம மனசை விட்டு தேவையில்லாத விஷயத்த வெளியேற்றிடுறோம். அதுக்கு அடுத்ததான் மனசுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஸோ நம்ம மனசுல நமக்கு தேவையான விஷயத்த விதைக்கிறதா இந்த ரீஇன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 2 ஸ்டெப்புமே ப்ராப்பரா இந்த ஆர்டர்ல செய்யும் போது மட்டும்தான் நம்மளோட பண விஷயத்துல பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லாரும் லேப்டாப் இல்ல சிஸ்டம் வச்சிருப்போம் இல்லையா, அதுல ஒரு வைரஸ் வந்தா என்ன
என்ன பண்ணுவாங்க, ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு என்னன்னு பார்ப்போம் இல்லையா. அவரு அதுல இருக்க வைரஸை டெலீட் பண்ணிட்டு ஒரு புது சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுவார் இல்லையா. அப்பதான் லேப்டாப் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அதே போலதான் நம்ம மனசுலயும் நம்ம வேண்டாங்கிற விஷயத்தெல்லாம் டெலீட் பண்றோம். அதை அப்படியே விட்டுட்டா கரெக்டா இருக்காது. அதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு என்ன மனநெல்லாம் தேவையோ அது எல்லாமே அங்க நம்ம பதிவு பண்றோம். அதுதான் ரீஇன்ஸ்டாலிங். இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்க வருமானம் உயரணுமா, கடன்ல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு இருக்கா, பிசினஸ்ல கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா, ப்ரமோஷனுக்காகவும் இன்கிரிமெண்ட்டுக்காகவும் பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நின்னுடாதீங்க. செயல இறங்கினா மட்டும்தான் பண விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல என்னுடைய அடுத்த மணி மைண்ட் செட் வெபினாருக்கான டீடைல்ஸ் இருக்கும். அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் அட்டெண்ட் பண்றது மூலியமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. ஹீலிங் அப்படின்னா வெளியேற்றுவது இல்லாட்டி சுத்தம் செய்வது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ எதை வெளியேற்றுவது அப்படின்னா, கடந்த காலத்துல பண விஷயத்துல நமக்கு ஏற்பட்ட வலிகள், ஏமாற்றம், விரக்தி, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம மனசை விட்டு வெளியேற்றுறதா ஹீலிங் அப்படின்னு சொல்றோம். இதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஆனா அது பல வருஷம் ஆனாலும் அவங்க மனசை விட்டு அது போகவே போகாது. சிலர் யாருக்காவது பணம் கொடுத்திருப்பாங்க, அந்த பணம் திரும்ப வந்திருக்காது. அந்த ஏமாற்றத்தை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. இன்னும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில எல்லாம் சொல்லுவாங்க, நீ படிச்ச படிப்புக்கு உன்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், உன் லெவல் இவ்வளவுதான், உன் ரேஞ்ச் இவ்வளவுதான் அப்படியெல்லாம் சொல்லி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே அவங்களோட மனசுல ஆறாத காயமா அப்படியே இருக்கும். இந்த காயங்கள் எல்லாமே தான் நம்மளுக்கு பண தடைய உண்டாக்குற மணி பிளாக்ஸ் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ இதை நம்ம ஹீலிங் மெத்தட்ல ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கிட்ட பணம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, நம்ம ஹீலிங் செய்ய ஆரம்பிச்ச உடனே நம்ம எதிர்பார்த்த வழியில மட்டும் இல்ல, நம்ம எதிர்பார்க்காத பல வழிகள்ல இருந்து நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது என் லைஃப்ல நடந்திருக்கு, என்னோட கிளைண்ட்ஸ் பல பேரோட லைஃப்ல இப்படி நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ இந்த ஹீலிங் செஞ்ச பிறகு நம்ம மனசை விட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் வெளியேறிடுச்சு நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம உடம்புல ஒரு காயம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த காயம் குணமா வருது. ஆனா இது மனசுல இருக்கிற விஷயங்கள் இல்லையா. சோ இது நம்மளை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுல சிம்பிளான 5 சிம்டம் சொல்றேன். ஹீலிங் செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த சிம்டம் ஒரு மாசம் கழிச்சு நீங்க செக் பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த சிம்டம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறையும். இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹீலிங் செஞ்ச ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஏன்னா உங்க மனசும் உடம்பும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். இதுதான் முதல் சிம்டம். ரெண்டாவது சிம்டம், சிலருக்கு ஷோல்டர் பெயின், பேக் பெயின்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரே மாசத்துல உங்களுக்கு குறையும். எப்படி அப்படின்னா, பேக் பெயினோட சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண விஷயத்துல ஒரு உங்க பிசினஸ்ல வேலை செய்யற இடத்துல நீங்க அதிகப்படியான பொறுப்பு எடுத்துக்கிறதுனால தான் இந்த பேக் பெயினே வருது. இந்த ஷோல்டர் பெயின் ஏன் வருது அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல இல்ல பிசினஸ்ல பண விஷயத்துல இப்போ லைஃப்ல நடக்கிற அந்த விஷயங்களை நம்ம ஏத்துக்காதனால தான் இந்த ஷோல்டர் பெயின் வருது. இந்த 2 விஷயமே ஹீலிங் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். மூணாவது சிம்டம் சடன் மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பண விஷயத்துல நம்ம எதிர்பார்க்காத மேஜிக்ஸ், மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும். அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும், இல்ல புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ், சிலர் இதை விட பெட்டர் ஜாப் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் ஒரே மாசத்துல நீங்க பாப்பீங்க. அண்ட் சிலர் பாசிவ் இன்கம் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது நடக்கும். சிலர் ஏதாவது சைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க, அதுவும் ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். நாலாவது சிம்டம், நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உடனே வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல பணம் அப்படியே லாக் ஆயிருக்கும், ரொட்டேஷனே இல்லாம அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்கும். அந்த படம் எல்லாம் உடனே ரிலீஸ் ஆகும். அஞ்சாவது சிம்டம், நம்மள பல பேர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கே ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா செலவு போக மீதி எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம ரொம்ப கான்பிடென்ட்டா சாதாரண ஒரு மனநிலையோட நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்ப்போம். கடனை அடைக்கிறதுக்கான ஒரு புதிய ஒரு கான்பிடென்ட் வரும், ஒரு நம்பிக்கையோட நம்ம செயல்படுவோம். இது எல்லாமே இந்த ஹீலிங் ஸ்டார்ட் பண்ண 1 மந்த்லயே நீங்க பாப்பீங்க. இப்ப பார்த்த இந்த சிம்டம்லாம் இல்லாம இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்டம், அதாவது உங்க ஃபேமிலி சர்க்கிள்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயோ உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்க, உனக்கு கோவமே வரமாட்டேங்குது, உங்ககிட்ட ஏதோ பெரிய சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் 100% வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு 1 லட்சம் ரூபாய் எப்படி கிடைச்சதுன்னு சொல்றேன். நான் ஹீலிங் கத்துக்கிட்ட புதுசுல டெய்லி தொடர்ந்து 1 மாசம் செஞ்சிருப்பேன். அப்போ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு லேடி வந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால ஒரு 5000 ரூபாய் பணம் கடனா கொடுத்திருந்தேன். 3 மாசம் ஆச்சு, அவங்க பணமே கொடுக்கல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஒரு முறை 2 முறை எடுப்பாங்க, அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் போனே எடுக்கிறது இல்ல, நானும் கேட்கறதே விட்டுட்டேன். இந்த பணம் திரும்ப வராது அப்படின்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சொன்னாங்க, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அன்னைக்கு சூழ்நிலை என்னால கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
மட்டும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பணத்தை சந்தோஷமா கொடுத்துட்டு போனாங்க. அன்னைக்கு சாயந்தரம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேங்க்ல ஒரு டெபாசிட் போட்டிருந்ததாவும் அந்த பணம் மெச்சூரிட்டி ஆகி வந்திருக்கு, அதுல இருந்து 1 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஹீலிங் அப்படிங்கிறதையும் அதோட அடுத்த ஸ்டெப்பான ரீஇன்ஸ்டாலிங்கும் நம்ம ப்ராப்பரா செய்யும் போது நம்ம பண விஷயத்துல நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், அதாவது இப்ப பணம் சம்பாதிக்கிற எல்லாரும் இது போல டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு. அது ஹீலிங் டெக்னிக்ஸ்ல பாத்தீங்கன்னா போனோ இஎஃப்டி, லெட்டிங்கோ இது போல டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதே போல ரீஇன்ஸ்டாலிங் அப்படில பாத்தீங்கன்னா ஆங்கரிங், பிரைமிங் அண்ட் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் பண்றது இது போல டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டூல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் இல்லாம நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னா, இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல உள்ள டூல்ஸை பார்க்கலாம். அதாவது சிசர் அப்படிங்கிறது ஒரு டூல், நம்ம ஏதாவது ஒன்று கட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி கிச்சன்ல யூஸ் பண்ற மிக்சிங்கிறது ஒரு டூல், கார்ல டயரை மாத்துறதுக்கு யூஸ் பண்ற ஜாக்கி அது ஒரு டூல். இந்த டூலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட வேலையை ஷார்ட் டைம்ல செய்யறதுக்கும் அதிகப்படியான எஃபர்ட் போடாம ஈஸியா செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்றதா இந்த டூல்ஸோட பர்பஸே. இப்போ ஜாக்கி இல்லாம கார் டயரை மாத்த முடியுமா? மாத்தலாம். மிக்சி இல்லாம சட்னி அரைக்க முடியுமா? நிச்சயமா அரைக்க முடியும். ஆனா இப்போ நீங்க மிக்சி இல்லாம சட்னி அரைக்கணும்னா 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கணும். உங்க உடல் உழைப்பு ரொம்பவே அதிகமா தேவை. அப்பதான் சட்னி ரெடி ஆகும் இல்லையா. இதே மிக்சிங்கிற கருவி யூஸ் பண்ணும்போது 2 நிமிஷத்துல பெரிய அளவுல எஃபர்ட் இல்லாம ஈஸியா சட்னி ரெடி பண்றோம். அதே போலதான் இந்த ஹீலிங் அண்ட் ரீஇன்ஸ்டாலிங் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய வேலையை ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப எஃபர்ட் போடாம ஈஸியா நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும், நிச்சயமா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு இந்த மைண்ட் செட் உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஸ்மார்ட்டா டிசைட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல பண விஷயத்துல உங்களுக்கும் இது போல மேஜிக்ஸ் நடக்கணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியும் இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. என்னோட லைவ் செஷனை அட்டென்ட் பண்ணுங்க. மணி ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.